இந்த 8 பழக்கம் இருந்தால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். வணக்கம் நண்பர்களே. இது ஊக்கம் அளிக்கும் உரை அல்ல. இது எச்சரிக்கை. ஏனெனில் இந்த உரையை கடைசி வரை கேட்டால் உங்களுக்கு 2 உண்மை புரியும். ஒன்று, நானே இதை செய்கிறேனே என்று உணர்வீர்கள். இல்லையெனில், இதனால்தான் என்னை யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்வீர்கள். இன்றைய உலகில் நல்ல மனசுக்கு மதிப்பு இல்லை, உழைப்புக்கு போதிய மதிப்பு இல்லை. மதிப்பு கிடைப்பது ஒரே இடத்தில்தான் நீங்கள் உங்களை எவ்வாறு நடத்திக் கொள்கிறீர்கள் என்பதில். சாணக்கியர் சொன்ன கசப்பான உண்மை ஒன்று, உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை, தன்னை மதிக்க தெரிந்தவர்களையே மதிக்கிறது. இப்போது யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள் என்று முடிவெடுக்க வைக்கும் 8 ஆபத்தான பழக்கங்களை ஒன்றொன்றாக பார்க்கலாம். உண்மை ஒன்று, எப்போதும் கிடைக்கும் பழக்கம். முதலாவது உண்மை, எப்போதும் எல்லோருக்கும் கிடைப்பவன் எப்போதும் மதிப்பை இழக்கிறான். அழைத்த உடனே பேசுகிறீர்கள், கேட்டவுடனே ஓடுகிறீர்கள், எப்போதும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். முதலில் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள், பிறகு உங்களை பயன்படுத்த தொடங்குவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், அரிதாக கிடைப்பதே மதிப்புடையது. நீங்கள் சாமானியமாக இருந்தால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் அரிதாக இருந்தால்தான் தேடி வருவார்கள். உண்மை 2, அதிகமாக விளக்கம் சொல்வது. நான் ஏன் அப்படி செய்தேன் தெரியுமா? அது என் நோக்கமில்லை, நான் நல்லவன்தான். இங்கேயே நிறுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விளக்கம் சொல்வதன் மூலம் உங்கள் வலிமையை நீங்களே குறைக்கிறீர்கள். வலிமையானவர்கள் விளக்கம் சொல்ல மாட்டார்கள். பலவீனமானவர்கள் நியாயம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், மௌனம் பலவீனம் அல்ல, அது அறிவின் உச்சம். உங்களை உண்மையில் புரிந்து கொள்ள விரும்புபவன் விளக்கமில்லாமலே புரிந்து கொள்வான். உண்மை 3, எல்லாவற்றிற்கும் ஆம் சொல்வது இல்லை என்று சொல்ல தெரியவில்லையா? யார் கேட்டாலும் உதவி, எல்லா சுமையையும் ஏற்றுக்கொள்வது, எல்லோருக்கும் எல்லாமாக இருப்பது, இதன் முடிவு மதிப்பு இல்லை. சாணக்கியர் சொல்கிறார், எல்லோருக்கும் உதவுபவன் இறுதியில் தனக்கே உதவ முடியாமல் போவான். இல்லை என்று சொல்வது அகந்தை அல்ல, அது தன்மானம். நீங்கள் வரம்பு வைக்கவில்லை என்றால் உங்களை எல்லோரும் தாண்டுவார்கள். உண்மை 4, தன்னை தாழ்த்தி பேசுவது. நான் சாதாரண மனிதன், என்னால் எதுவும் முடியாது, அது என் நிலை இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களை விட பெரிய எதிரி. நீங்கள் உங்களை எப்படி பேசுகிறீர்களோ உலகம் உங்களை அப்படித்தான் நடத்தும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னை தாழ்த்திக் கொள்பவன் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான். உங்கள் வார்த்தைகளே உங்கள் நாளைய வாழ்க்கையை எழுதுகின்றன. உண்மை 5, எல்லாவற்றிற்கும் உடனடி எதிர்வினை. ஒரு வார்த்தை சொன்னால் கோபம், ஒரு விமர்சனம் வந்தால் மனச்சோர்வு, ஒரு கேலி வந்தால் பதில் என எதிர்வினை காட்டுபவன் எளிதில் கட்டுப்படுத்தப்படுவான். அமைதியாக இருப்பவன் எப்போதும் பயத்தை உருவாக்குவான். சாணக்கியர் சொல்கிறார், கோபம் வந்தால் அறிவு வெளியேறும். உங்களை வீழ்த்த உங்கள் எதிரி உங்களை தாக்க வேண்டியதில்லை, உங்களை எதிர்வினை காட்ட வைப்பதே போதும். உண்மை 6, பிறர் பேச்சில் மூழ்குவது. அவர் என்ன சொன்னார், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், இந்த ஆர்வமே உங்களை பலவீனமாக்குகிறது. சாணக்கியர் சொல்கிறார், பிறர் பேச்சில் வாழ்பவன் தன் பாதையை இழப்பான். உருவாக்குபவர்கள் வேலையில் கவனம் செலுத்துவார்கள், வீழ்பவர்கள் பேச்சில் மூழ்குவார்கள். உண்மை 7, எல்லோரையும் திருப்தி செய்ய முயல்வது. யாருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடாது, அவர்களின் மனம் புண்படக்கூடாது. எல்லோரையும் திருப்தி செய்ய முயல்பவன் யாருக்கும் முக்கியமானவன் அல்ல. சாணக்கியர் சொல்கிறார், உன் எல்லையை நீ காக்கவில்லை என்றால் உன்னை யாரும் காக்க மாட்டார்கள். மதிப்பு பிடித்திருப்பதில் இல்லை, உறுதியில்தான் இருக்கிறது. உண்மை 8, ஒழுக்கமில்லா வாழ்க்கை. தாமதமாக எழுதல், ஒழுங்கற்ற நாள், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. நீங்கள் உங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உலகம் உங்களை ஒருபோதும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளாது. ஒழுக்கமே அமைதியான வலிமை. இறுதி உண்மை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதிப்பு கேட்டு கிடைப்பதில்லை, வாதாடி பெறுவதும் இல்லை. நீங்கள் எதற்கெல்லாம் இல்லை சொல்கிறீர்களோ அதில்தான் உங்கள் மதிப்பு இருக்கிறது. மௌனம், வரம்பு, ஒழுக்கம், நிலைத்தன்மை, இதுதான் சாணக்கிய வழி. இந்த உரை உங்களுக்கு கண் திறப்பாக இருந்தால் உங்கள் அனுபவத்தை கருத்தாக பகிருங்கள். நாம் அனைவரும்